வெல்கம் டு அழகிஸ் கோர்மே வெனிலா ஐஸ்கிரீம். இது எங்கள் அம்மாவோட ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. இன்றைக்கி இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பால் 3 கப், சர்க்கரை 1/2 கப், வெண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாலை ஊற்றி அதை நல்லா கலக்கணும். இது காய்ச்சி ஆற வச்ச பால், அதை தான் எடுத்திருக்கேன். அதனால அதிலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இப்போ நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், அடியில் போய் செட்டில் ஆகும் அந்த கஸ்டர்ட். இப்போ நல்லா அகலமான பேனாக எடுத்துக்கிட்டு அதில் இந்த பாலை ஊற்றி இதை ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அகலமான பேனை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவிக்காக ரெடியூஸ் ஆயிரும். நீங்கள் கேஸை ஹையிலே வச்சுக்கலாம். இதுக்கு இதை விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். சைட்ஸில் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு கலக்கிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டுருக்குது. இது நல்லா பாதியாக ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் கலக்கணும். இதுக்கு நான் ஹோல் மில்க் எடுத்திருக்கேன். ஹோல் மில்க் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் அதில் ஃபேட் கண்டென்ட் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வரும். இப்போ நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிக்கிட்டுருக்கு. இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இது நல்லா கரைகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இதை திருப்பி நல்லா கலக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் மிக்சரை இதில் கலக்கணும். அதை இன்னொரு தடவை ஸ்பூனில் நல்லா கலக்கிக்கங்க, அடியில் செட்டில் ஆகி நிற்கும். இப்போ இதை ஊற்றும் போதே இன்னொரு கையால் இதை நல்லா பாலில் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு கட்டியாக நின்றும். இந்த கஸ்டர்டை லோ ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். இப்படி உங்களுக்கு மிக்சர் நல்லா திக்கன் ஆகி வந்துடும். இப்போ இதை பேன்லேருந்து எடுத்துட்டு சூடாக இருக்கும்போதே அந்த பட்டரை இதில் கலந்துடணும். இந்த சூட்லேயே அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துட்டு நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இதை முதல்ல ஒரு 3 to 4 hours ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஹாஃப் செட் ஆகிடும் 3 to 4 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அதை எடுத்து பீட் பண்ணலாம். இப்போ இதை எடுத்துட்டேன் ஃப்ரீசர்லேருந்து. இது ஹாஃப் செட் ஆகிருக்கு. அந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா செட் ஆகிருக்கு. சென்டரில் இன்னும் நல்லா செட் ஆகலை. இந்த மாதிரி இது ஃபோர்க்கை வச்சு நல்லா அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து திருப்பி பீட் பண்ணணும். இப்போ இதை மொத்தமாக அப்படியே போட்டு பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மிக்சரில் பீட் பண்ணுறது. அதனால அதை ஃபோர்க்கை வச்சு கொஞ்சம் நல்லா குத்தி குத்தி விட்டுட்டு அப்புறம் பீட் பண்ணிங்கன்னா பீட் பண்ண வந்துடும். இது பீட் பண்ண ஏர் இன்க்ளூட் ஆகி ரொம்ப லைட்டன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் பபிள்ஸ்லாம் தெரியும். கலரும் லைட்டன் ஆகிருக்கும் பீட் பண்ணோன்னே.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் எதுவும் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் நட்ஸை வந்து டாப் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஹோல் நைட் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையான ஹோம்மேட் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.